இன்னைக்கு எனக்கு இருக்கிற வேலை ஸ்தலத்துல உயர்வு இல்ல, ப்ரமோஷன் இல்ல, நான் சம்பாதிக்கிறதே கையில நிக்கலன்னு சொல்லி குழம்பி குழம்பி உன்னையும் குடும்பத்தையும் கெடுத்துக்கொண்டு குழப்பத்துல பேசி கொண்டிருக்கிறியா? இல்ல, இந்த இல்லாமையில கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். கண்டிப்பாக இந்த சூழ்நிலையை இயேசு மாற்ற முடியும். அவரால முடியாத காரியம் ஒண்ணு நீ பேசிக் கொண்டிருக்கிறியா? ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க, எவ்வளவு ஜெபிக்கிறீங்க, எவ்வளவு துதிக்கிறீங்க, ஆனா எதுவுமே நடந்தா மாதிரி இல்ல. அதனால ஆண்டவரே விட்டு விலகி ஜெபத்தை மறந்து ஊழியத்தை மறந்து சோர்ந்து போயிருக்கிறியா? எதுவுமே நடக்கலாலும் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்வார்னு பேசிக் கொண்டிருக்கையா? கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சீர்திருத்தம் ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் வாயை கர்த்தருடைய நன்மையால நிரப்புகிற ஆண்டவர் வாயை ஆண்டவருடைய வார்த்தையால் நிரப்புவார். இன்னைக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீ மனம் திரும்ப